friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பழங்கள் வச்சு பண்ணக்கூடிய ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன பழம் சீசன்ல இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிரலாம். சர்க்கரை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். சர்க்கரை பாகு பண்றதுக்கு ஒரு panல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த மாதிரி 1 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம பழங்களை ரெடி பண்ணிடலாம். சம்மர்னாலே மாம்பழம் சீசனில் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தோட தோலை நீக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணணும். இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 8 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இது வந்து நல்லா ஹார்ட் ஆகியிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து 1/4 கப் போல் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம விட்டு அரைக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். கவனமாக இருக்கணும். நம்ம மறுபடியும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா க்ரஷ் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதை வந்து நம்ம உடனே பரிமாறுறதுனாலும் ஓகே. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கிர்னி பழம் வச்சு ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பாதி கிர்னி பழம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக சேர்க்குறதுனாலும் ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட தோல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஹார்ட் ஆகியிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே 1/4 கப் போல் சர்க்கரை பாகு. நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரை பாகு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தேன் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நல்லா அரைக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து மறுபடியும் அதே பாக்ஸில் மாற்றிட்டு உடனே சாப்பிட்றதுனாலும் ஓகே. நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்தது பைனாப்பிள் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு மறுபடியும் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா ஹார்டானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே 1/4 கப் போல் சர்க்கரை பாகு, இல்லை நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இந்த பைனாப்பிள் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து 1/4 கப் மட்டும் சர்க்கரை பாகு சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணும்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு உடனே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்தது தர்பூசணி வச்சு எப்படி ஐஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பாதி வாட்டர் மெலான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட விதைகள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் தர்பூசணி நல்லா ஹார்ட் ஆகியிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியாக 1/4 கப் போல் சர்க்கரை பாகு, இல்லை தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் மறுபடியும் நம்ம நல்லா அரைக்கணும். ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மிக்ஸி ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுவும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்ததும் ஒரு பாக்ஸில் மாற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம உடனே பரிமாறுறதுனாலும் ஓகே. நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ நம்மளோட 4 ஐஸுமே ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை லைட்டாக சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப அழகாக ரவுண்டாக வந்துடும். எவ்வளோ ஸ்கூப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அழகுக்காக ஒரு சின்ன புதினா இலை, அவ்வளோதான். மேங்கோ சார்பே வந்து எல்லாத்த விட ரொம்ப நல்ல க்ரீமியாக இருக்கும். வாட்டர் மெலானும் அந்த மாதிரி தான். கலரே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
நம்மக்கிட்ட எப்போ ஃப்ரூட்ஸ் வந்து மீதி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு நம்ம ஐஸ் மாதிரி பண்ணி வைக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படியே. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம எடுத்து வெளியே வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை பாகுக்கு பதிலாக நம்ம தேன் சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அதுவும் செஞ்சுருக்கேன். 4 ஐஸுமே சூப்பராக ரெடியாக இருக்குது. டடா, நம்மளோட ஃப்ரூட் சார்பே எல்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சம்மர் ஸ்பெஷல் என்ன பண்ண போறோம்? ஐஸ். ஐஸ். Wow. So tasty mango. Tasty watermelon. Tasty cantaloupe. Yes. Wow. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.